வேடசந்தூர் அருகே சேதமடைந்த பள்ளி கட்டடத்தை சீரமைக்கும் வரை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவது இல்லை என்று பெற்றோர்கள் முடிவெடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 40 மாணவ மாணவிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் மேற்கூரை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனால் மாணவ மாணவிகளுக்கு தனியார் கட்டடத்தில் உள்ள மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு அருகில் உள்ள பழமையான கலையரங்க கட்டடத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி நாளை முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது இல்லை என்று பெற்றோர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளனர். இந்த ஸ்கூல் மழை காலத்துலலாம் சரியில்லை, இடிஞ்சு விழுந்துருச்சு. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை. டீச்சர் அவங்க பார்த்து ஒரு இடத்துல உட்கார வச்சு படிப்பு கொடுத்துட்ருக்காங்க. மரத்தடியில் உட்காந்து பாடம் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இந்த ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. எங்களுக்கு கட்டணம் கட்டி கொடுத்தா நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறோம். 30 நாளில் நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்து புது கட்டடத்தை நாங்கள் நிறைவேற்றி தரோம்னு சொல்லிட்டு கலெக்டர் இவங்கெல்லாம் மனு கொடுத்தப்போ ஒரு விசிட் போயிருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு குறைஞ்சது. பிள்ளைகளை நாங்கள் எந்த நம்பிக்கையின் பேரில் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் சேர்க்குறது? எங்கள் மோர்பட்டி கவுன்சிலர் அவர்கள் மதில் செவரு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு டீச்சருக்கு தான் சொல்லியிருக்காங்க. மதில் செவரை மட்டும் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? மரத்துக்கடியில் வச்சு ஸ்கூல் நடத்துகிறாங்க. மர கிளைகள் உடைந்து விழுந்து பிள்ளைகளுக்கு உயிர் சேதம் வந்த ஒருபாடி தான் அரசாங்கம் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்குமான்றது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே நம்ம எல்லாரும் பார்த்துருக்காங்க. கல்வித்துறையில இருந்தும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எந்த நடவடிக்கையுமே எந்த ஒரு தற்காலிக நடவடிக்கை எடுக்காம இருக்கவும் தான் இப்ப நம்ம இந்த முறைக்கு வர வேண்டும். ஜோதிமணி பார்த்துட்டு போனாங்க. கட்டடத்துக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தரதா தான் சொன்னாங்க. ஆனா கட்டடமே இல்லாதது வெறும் சுற்றுச்சுவர் உள்ள வரல, உள்ளெல்லாம் அவங்க பார்க்கல. அந்த கோரிக்கையை கொடுத்தோம். அவங்க கார்லயே உட்காந்துட்டு கையெழுத்து கும்பிட்டு இது மட்டும்தான்.